நண்பர்களே, இன்றைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். மனிதர்களாகிய நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட, நம்ம போராடி கொண்டிருக்கிற அந்த பாவ அடிமைதனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க, நம்ம நித்திய ஜீவன் அதாவது மோட்சத்தை போய் சேர ஒரே ஒரு பெயர் தான் இருக்கிறது. அது யாருடைய பெயர்னா, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். அவருடைய பெயர் இல்லாம வேற எந்த கடவுளாலையும் உங்களை ரட்சிக்க முடியாது. வேற எந்த கடவுளாலையும் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிப்பது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. நீங்களும் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.